ஏற்கனவே நம்ம ஒன்றியத்தில் 5000 பேர் இளைஞர் உறுப்பினர் இருந்தாங்கன்னா 10,000 பேர் ஆக்கி காட்டணும். உண்மையான உறுப்பினர்களை நம்ம கட்சியில் இருக்கிற குடும்பங்கள்ல யாரையும் விட்டுறாதீங்க. ஒரு 20% இளைஞர்கள் புது ஆளா இருக்கணும். எந்த கட்சி சாராதவனா இருக்கணும், மாற்று கட்சி தோழர்களா இருக்கணும். நம்மாலே நம்ம கட்சி, நம்ம குடும்பங்கள்ல நம்ம கட்சியை விட்டு யாரும் எங்கேயும் போயிட மாட்டான். வாழ்வோ சாவோ ஆட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறோம். இப்ப 10 வருஷம் நம்ம கட்சி நடத்தல. நம்ம போன 10 வருஷம் நடத்தணும்ல. ஆட்சி இருந்தோ இல்லையோ கட்சியில் இருக்கிறவன் எங்கேயும் போயிட மாட்டான், நம்ம கிட்ட தான் இருப்பான். புது வரவுகளை சேர்க்கணும். நம்மளோட கட்சி இல்ல, புது வரவுகளை சேர்த்தாதான் கட்சிக்கு பலம். அதனால வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம். அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்கணும், அறிவு இருக்காது. ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்த சாதாரணமா? இவ்வளவு பெரிய கட்சி, எந்த சந்தையில திமுக இல்ல. ஒரு சின்ன சந்தை தவிர 2 குடும்பங்கள் நம்ம கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா? இவ்வளவு பெரிய கட்சி 10 வருஷம் நடுரோட்ல நின்றுந்தோம். இவெல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவன மொத்தம் நம்மால் தான் இருங்க, பகிர்ந்து போய் அன்றாட நம்ம முதலமைச்சரா இல்லன்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேல் அவனு எடுபட முடியாது அரசியல். அதனால எதிர்காலத்தில் இவன் ஆசை காட்டி நிற்கிறானு பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கனவு கண்டுக்கிறான் பாரு. இவன் கனவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் தயவுதாட்சியும் தேவையில்லை. நாம அமைப்புகளை பலமா வச்சிருந்தோம்னா எவன் தயவுதாட்சி நமக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.